ஆக்சுவலி நீங்க லேசியே கிடையாது அண்ட் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லைன்னு கிடையாது. நீங்க ஆவரேஜா இருக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகிக்கிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல டாப்பரா இருக்கிறவன் காலேஜ்ல வேனிஷ் ஆகி போயிடுவான். அண்ட் ஸ்கூல்ல ரொம்பவே லோவா இருக்கிறவன் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு பெரிய ஆளா இருப்பான். இதெல்லாம் ஏன்னு யோசிச்சீங்களா? அந்த டாப்பரா இருக்கிறவன் சிலபஸை ஃபாலோ பண்ணுவான், ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுவான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான். அண்ட் அவனுக்கு டைரக்ஷன் காட்டுறதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் ஒருத்தங்க தேவைப்படுவாங்க. அவங்க காலேஜ்ல கிடைக்காம போனதுக்கு அப்புறம் அவன் அப்படியே வேனிஷ் ஆயிடுவான். ஆனா அந்த ரொம்ப கீழே இருக்கிறவனுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் அண்ட் ஹி இஸ் ஃபோர்ஸ்ட் டு திங்க் டிஃபரெண்ட்லி. ஏன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது என்னன்னா அமைதியா உட்காரணும், சிலபஸை ஃபாலோ பண்ணணும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், எங்க போனாலும் பெர்மிஷன் கேட்கணும், ஈவன் தண்ணி குடிக்கணும்னாலும் பெர்மிஷன் கேட்கணும். ஆனா லைஃப்ல டீச் பண்றது என்ன தெரியுமா? திங்க் டிஃபரெண்ட்லி, ரூல்ஸை பிரேக் பண்ணு, ரிஸ்க் எடு. இதுதான் லைஃப் எதிர்பார்க்குது. அண்ட் எந்தெந்த ரூல்ஸ்லாம் உனக்கு நல்லது இல்லையோ அதை தான் பிரேக் பண்ணணுமே தவிர தேவையில்லாத ரூல்ஸை பிரேக் பண்ணி இல்லீகலான விஷயம் பண்றதுக்கோ இல்ல தப்பான விஷயம் பண்றதுக்கோ பிரேக் பண்ணனா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அண்ட் இங்க பாதி பேர் பிரேக் பண்றது செகண்ட் ரூல்ஸ் தான். பட் அது அவங்களுக்கே தெரியாது. நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் ரிப்பிட்டேஷனை வந்து அது சேஃப்னு மார்க் பண்ணிடும். பட் ஆக்சுவலி அது சேஃப் இல்ல, இட்ஸ் சைலண்ட் டெத். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அங்க போகாத, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்காத, கண்டென்ட் கிரியேட் பண்ணாத, லைஃபே நாசமா போயிடும் அப்படின்னு சொன்னது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்ல, அவங்க பார்த்த நிறைய விஷயத்தோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்களோட சொல்றாங்க. பட் ஒரு விஷயம் லைஃப்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் உன்னோட விஷன் அண்ட் உன்னோட ஸ்ட்ரகிள் உனக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்குமே இருக்காது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்க பிரெயினை இதுக்கப்புறம் ஆவரேஜா இருக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணாம எப்படி சக்சஸ்க்காக ட்ரெயின் பண்ணணுமோ அதை ஆரம்பிங்க. அண்ட் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் லிமிட்டை செட் பண்ற ரூல்ஸை பிரேக் பண்ணுங்க. உங்களோட ஓல்டு ஐடென்டிட்டியை பிட்ரே பண்ணுங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம், நீங்க லேசி இல்ல, நீங்க ரொம்பவே ஒபீடியன்டான ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க. அண்ட் இந்த உலகத்துக்கு ஒபீடியன்டான ஸ்டூடெண்ட் தேவை கிடையாது. The world needs a crazy thinker.